வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் கிளாஸில் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த கிளாஸில் சப்ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக என்னது நம்ம பார்க்க போகிறோன்னா, ஓகே, இங்கேருந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்பேஸ் வந்து பின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸ் வந்து 2 வெக்டர் வந்து ஸ்பேன் பண்ணுது. அந்த வெக்டர் வந்து v1 அண்ட் v2, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். பிங்கிற ஸ்பேஸை வந்து v1 v2ன்னு 2 வெக்டர் ஸ்பேன் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் v1ஐயும் v2ங்கிற வெக்டரையும் நான் வந்து ஸ்கேல் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஸ்கேலரால் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் v1 c டைம்ஸ் v1 அப்படின்ட்டும் v2 வந்து d டைம்ஸ் v2ன்னு ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கேல் பண்ணி இது ரெண்டையும் நான் சம் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரிசல்டன்ட் வந்து ஒரு வெக்டர் கிடைக்கும், அப்படி தானே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெக்டர் v3ன்னு வச்சுடுங்க. இந்த v3யும் இதே ஸ்பேஸில் இருக்கணும், இந்த பி ஸ்பேஸ்லேயே இருக்கணும், அதை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து இதை சம் சி டைம்ஸ் v1, அதாவது அதே மாதிரி இங்கே வந்து சம் டி டைம்ஸ் v2. இப்போது இது 2 நாளையும் கிடைக்கிற ஒரு வெக்டர் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த வெக்டர் இந்த பிங்கிற இதே ஸ்பேஸில் தான் இருக்கணும். இந்த பியை விட்டு இது வந்து வெளியில் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ நல்லா நான் வச்சுக்கிடுங்க. வியை வந்து ஸ்கேல் பண்ணுறோம், அதே மாதிரி v2யும் ஸ்கேல் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ண மோஸ்ட்ல கிடைக்கிற வெக்டர் அந்த v1 v2 ஸ்பேன் பண்ணுற அந்த ஸ்பேஸில் இருக்கணும், இதை விட்டு வெளியில் போகக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் எம்டினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பேஸை வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக அதில் வந்து 0 ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஐ மீன் ஆரிஜின் வழியாக தான் அந்த பிளேன் வந்து பிளெயினோ லைனோ இல்லாட்டினா ஹையர் ஸ்பேஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து ஆரிஜின் இருக்கணும். இல்லாட்டினா நீங்கள் உங்களோட செட்டு வந்து ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆரிஜின் இல்லை அப்படின்னா அதை வந்து சப்ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதை இப்படி சொல்கிறத விட நான் ஆரிஜின் சொல்லிடுறேன். ஓகே, ஆரிஜின் வந்து இருக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐ திங்க் நம்ம இதுலேயே வந்து எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட், எஸ், நம்ம இதுலேயே வந்து எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அதை வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, காப்பி அண்ட் ஓகே. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4-5 இதை எடுத்துருக்குறேன், 4-5 டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டில் இதை தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? பிங்கிற ஒரு ஸ்பேஸ் 2 வெக்டர் ஸ்பேன் பண்ணுது. அது வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ்னால் வந்து இது வந்து ஆரிஜின் வழியாக போகணும், ப்ளஸ் வந்து இதை ஸ்கேல் பண்ணி கிடைக்கிற வெக்டர் இங்கே தான் இருக்கணும், ஸ்கேல் பண்ணுற வெக்டர் இங்கே தான் இருக்கணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. நம்ம ரெண்டாவது இதை எடுத்துக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆரிஜின். ஓகே, இப்போது நம்மளுக்கு ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க, இது சப்ஸ்பேஸா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆரிஜின் வழியாக போகலை, அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக சப்ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, இது சப்ஸ்பேஸ் கிடையாது. அடுத்து வந்து இந்த சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்க்கிளில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, சர்க்கிள் மேலே உள்ள புள்ளிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு சப்ஸ்பேஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சர்க்கிள் இருக்கிற புள்ளிகள் அனைத்தும் சேர்ந்தால் அது வந்து ஒரு சப்ஸ்பேஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஆரிஜின் இருக்காது. அதுலேயே வந்து ஒரு சர்க்கிள் வந்து சப்ஸ்பேஸ் கிடையாதுன்னு வந்துடும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு வெக்டருங்க எடுக்கிறேன். இந்த வெக்டர் வந்து v1 அப்படின்னு எடுத்தேன்னா,
இதை வந்து நான் வந்து ஏதோ ஒரு 2 டைம்ஸ் v1 அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. இந்த வெக்டர் வந்து சப்போஸ் இந்த ரேடியஸ் வந்து 1, ஓகே, இந்த ரேடியஸ் வந்து 1, அது இங்கே வந்து 1 டைம்ஸ் v1 இஸ் ஈக்குவல் டு இந்த v1 வந்து 6ன்னு வச்சுக்கிடுங்களேன் லென்த்து. ஓகே, இப்போ வந்து 2v1னா இது கண்டிப்பாக அதை விட்டு வெளியில் போயிடும், அப்படி தானே? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு இதை ஸ்கேல் பண்ண மோம்ஸில் அந்த வெக்டர் வந்து சப்ஸ்பேஸில் தான் இருக்கணும், சப்ஸ்பேஸை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வெளியில் போகுது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. சப்போஸ் வந்து நான் வந்து 2 வெக்டர் இப்படி எடுக்கிறேன், 2 வெக்டர் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வெக்டர் எடுத்து ஆட் பண்ணுறேன்னா அந்த ஆட் பண்ணுற வெக்டரும் வந்து இதே சர்க்கிள் மேலேயே இருக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு வெளியில் போச்சுன்னா அது வந்து சப்ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த கண்டிஷனுமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து v அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த v வந்து 2 டைம்ஸ் v1 போட்டோம் அப்படின்னா இந்த வெக்டர் வந்து இதை விட்டு வெளியில் போயிடுது. ஸோ வந்து ஸ்கேல் பண்ண மோம்ஸில் வெக்டர் வந்து அதே சப்ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ சர்க்கிள் வந்து சப்ஸ்பேஸ் கிடையாது. அடுத்து வந்து இங்கே எடுத்துக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது வந்து ஆரிஜின் வழியாக போயிடுது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஓகே, ஆரிஜின் வழியாக போயிடுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வெக்டர் வந்து நான் v1 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து -1 டைம்ஸ் v1 அப்படி எடுத்தால் இந்த வெக்டர் வந்து கீழே வருது, ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வருது, டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் வருது. இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வெக்டர் இந்த சப்ஸ்பேஸில் இல்லை, சப்ஸ்பேஸ் விட்டு வெளியில் போயிடுது, அப்படி தானே? ஸோ -1ங்கிற ஒரு ஸ்கேலரால் நான் ஸ்கேல் பண்ண முடியல, அது வந்து சப்ஸ்பேஸை விட்டு வெளியில் போயிடுது. ஸோ இதுவும் சப்ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இன்னொன்று கேட்கலாம் நீங்கள், ஸோ இப்போ வந்து ஒரு 1 டைமென்ஷன் எலிமெண்ட்டும் ஒரு 2 டைமென்ஷனும் சேர்ந்து வந்து சப்ஸ்பேஸை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ யூனியன் ஆஃப் 1D, அதாவது ஒரு லைன் அண்ட் 2D ஒரு பிளேன், ரெண்டு சேர்ந்து ஒரு சப்ஸ்பேஸை உண்டு பண்ணலாம். நான் அதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும். ஸோ ஆரிஜின், ஸோ இந்த புள்ளியை வந்து ஆரிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் ஓகே. இந்த லைனும் இந்த பிளேனும் சேர்ந்து ஒரு சப்ஸ்பேஸை உண்டு பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யூனியன் ஆஃப் தீஸ் டூ. இப்போ வந்து லைனும் வந்து ஆரிஜின் வழியாக போகுது, பிளேனும் ஆரிஜின் வழியாக போகுது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஓகே. செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப் சப்போஸ் இந்த லைனில் ஒரு வெக்டர் எடுத்து இந்த பிளேனில் ஒரு வெக்டர் இங்கே, ஓகேவா, லைனில் ஒரு வெக்டரும் ஒரு வெக்டர் v1ம் பிளேனில் ஒரு வெக்டர் v2ம் எடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த வெக்டர் பிளேன்லேயும் இல்லை லைன்லேயும் இல்லை எங்கேயோ வெளியில் போகுது. அப்படின்னா நம்மளோட சப்ஸ்பேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைனும் பிளேனும் தான். இந்த ரெண்டையும் விட்டு வெளியில் போகுது அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ஸ்பேஸ் வந்து சப்ஸ்பேஸு கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சப்ஸ்பேஸை பற்றி ஐடியா. ஓகே, இப்போ மெயினாக வந்து சப்ஸ்பேஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுக்காங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 2 சப்ஸ்பேஸை வந்து காமனாக கண்டுபிடிப்பாங்க. ஒன்று என்னதுன்னா காலம், இன்னொன்று வந்து நல் ஸ்பேஸ். இந்த ரெண்டு நல் ஸ்பேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் செட்டு தான் நல் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ காலம் ஸ்பேஸ்னால் என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த மேட்ரிக்ஸோட காலம் ஸ்பேன் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் தான் காலம் ஸ்பேஸ். ஓகேவா? நல் ஸ்பேஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஸ்பேன் பண்ணுற ஒரு ஸ்பேஸ், அதை வந்து நல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா அதில் எந்த புள்ளியை எடுத்து நான் வந்து இந்த ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற மேட்ரிக்ஸோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து சொல்யூஷன் 0 அப்படின்னு வருது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து, அதாவது இப்படி சொல்கிறேன், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நான் சூஸ் பண்ணுற பாயிண்ட் இந்த எக்ஸ் வந்து எந்த பாயிண்ட்டாகவும் இருக்கலாம், எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஓகே, ஸோ இதுதான் நல் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம், அப்படி தானே? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
ஏ மேட்ரிக்ஸ் சைஸ் வந்து m/n, அதாவது m rows n காலம்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுடுங்க. நம்மளோட காலம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் Rm, அதாவது இந்த m. ஓகே, ஸோ அதோட டைமென்ஷன், அதாவது R⁻m அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் ஒரு சப்ஸ்பேஸ் தான் வந்து காலம் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி R⁻n, அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதில் த சப்ஸ்பேஸ், இந்த R⁻n டைமென்ஷனில் ஒரு சப்ஸ்பேஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நல் ஸ்பேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ m/n மேட்ரிக்ஸ்க்கு R⁻mங்கிற டைமென்ஷனில் ஒரு சப்ஸ்பேஸ் தான் காலம் ஸ்பேஸாக இருக்கும். R⁻n அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் ஒரு சப்ஸ்பேஸ் தான் வந்து நல் ஸ்பேஸாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். A is equal to A is equal to 2, 3, -8, -5, -1, 2, -3, -8. ஸோ மேட்ரிக்ஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரோ 4 காலம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் வந்து காலம் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த காலம் ஸ்பேஸ் வந்து R⁻2, அதாவது ஒரு 2 டைமென்ஷனில் இந்த காலம் ஸ்பேஸ் ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நல் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா R⁻4, அதாவது இந்த R⁻4 டைமென்ஷன் ஸ்பேஸில் ஒரு சப்ஸ்பேஸ் தான் நல் ஸ்பேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நல் ஸ்பேஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி AX = 0ன்னு போட்டு நம்ம வந்து ஏக்கு வந்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சி, ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2 வந்து -1, -2, 2, -3, இப்படி எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஃப்ரீ வேரியபிள். ஏன்னா வந்து 1 0 0 1 இங்கே முடிஞ்சாச்சு, நம்மளோட ஃபார்மெட் முடிஞ்சிட்டு மித்த இருக்கிற ரெண்டுமே வந்து ஃப்ரீ வேரியபிள் தான். ஸோ இதை வந்து ஒவ்வொரு காலத்தையும் வந்து x1, x2, x3, x4 அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா x1 இதை எழுதலாம். எப்படி எழுதலான்னா x1 - x3 + 2 times x4 = 0. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா x2 - 2x3 - 3x4 = 0. ஸோ இதிலேருந்து நீங்கள் x1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x1 = x3 - 2x4, x2 = 2x3 + 3x4, x3 வந்து x3 தான், x4 வந்து x4 தான். ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம வந்து சொல்யூஷன் செட்டை எழுதலாம். எப்படின்னா x1, x2, x3, x4 = இங்கே நம்மளுக்கு ஃப்ரீ வேரியபிள் என்னது, x3 x4 தான் ஃப்ரீ வேரியபிள். x3 ஆஃப் ஃபஸ்ட் இதில் பாருங்கள், x3 1 2 1, இங்கே x3 இல்லை அப்படின்னா 0, அப்படி தானே. அப்படின்னா 1 2 1 0.
ப்ளஸ் x4 ஆஃப் x4 -2 3, இங்கே x4 இல்லை, இங்கே 1 அப்படி தானே. ஸோ -2 3 0 1. ஓகே. ஸோ பாருங்கள், இந்த வெக்டர் நான் என்ன சொன்னேன், R4ங்கிற ஸ்பேஸில் ஒரு சப்ஸ்பேஸ் தான் நல் ஸ்பேஸாக இருக்க முடியும். ஓகே. இப்போ வந்து நம்ம நல் ஸ்பேஸ் வந்து நல் ஸ்பேஸ்னால் என்னதுன்னா AX = 0 சால்வ் பண்ணால் கிடைக்கிற அந்த வெக்டர் தான் சொல்லியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த 2 வெக்டர் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று, இது ஒன்று, 2 இது கிடச்சிருக்கு. இந்த வெக்டரோட டைமென்ஷன் பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இங்கே எழுதுகிறேன். இந்த வெக்டர் ஃபஸ்ட் வெக்டர் பாருங்கள் 1 2 1 0, ரெண்டாவது வெக்டர் -2 3 0 1. புரியுதா. இது வந்து R⁴ இருக்குது. இந்த 2 வெக்டரும் R⁴ இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இந்த இதை வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ. ஓகே.